ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பாயிருக்கிறது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை நிமித்தமாக ஏராளமான ஜனங்கள் அங்கே மரணத்தை சந்தித்தார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடித்ததினாலே மரணத்தை சந்தித்தார்கள். எனவே இந்த மரணத்திற்கு காரணம் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை நிமித்தமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபம் கொள்கிறார். எனவே அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறார். இந்த ஜனங்கள் 3 தவறு செய்தார்கள். என்ன என்று சொன்னால், முதலாவது நன்றி மறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 ஆண்டுகள் இவர்கள் அடிமையாக இருந்தார்கள். நீண்ட கால அடிமைத்தனம். இந்த நீண்ட கால அடிமைத்தனத்திலிருந்து தேவன் இவர்களை விடுதலை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு அழைத்து வருகிறார். இந்த அழைத்து வருகிற நாட்கள் இவர்களுக்கு கால தாமதமாக தோன்றுகிறது. எனவே முன் நாட்களில் நடந்த நன்மையை மறந்து போனார்கள். இன்றைக்கி அநேக நேரங்களிலே நாமும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை தான் நாம் பார்க்கிறோமே ஒழிய, இதற்கு முன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். 430 ஆண்டு கால அடிமைத்தனத்தையே தேவன் விடுதலை செய்தார் என்று சொன்னால், 40 ஆண்டு கால வனாந்திர பயணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையே கிடையாது. இதற்கு முன்னால் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து தேவன் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். அதை நினைத்து பார்க்க வேண்டுமே தவிர இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்காக முறுமுறுக்கக்கூடாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த காலத்தை மறந்து இன்றைக்கு இருக்கிற சூழல், வனாந்திர பயணம், நீண்ட நெடிய பயணம், இதனால் இவர்கள் மனசோர்வடைந்து இப்போது இவர்கள் முறுமுறுக்கிறார்கள், நன்றி மறந்தார்கள். எனவே தான் தேவன் கோபத்துக்கு அங்கே ஆளானார்கள். 2வது இவர்கள் செய்த தவறு என்ன என்று சொன்னால், பொறுமையை இழந்தார்கள். தேவன் இவர்களுக்கு வாக்கு பண்ணி அழைத்து வருகிறார். உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லி அங்கே அழைத்து வருகிறார். ஆனால் இவர்கள் நாட்கள் கடந்து செல்கிறது. இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. எனவே இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாம் நடக்க வேண்டும்? இந்த பொறுமை அவர்களுக்கு இல்லாதபடியினாலே தான் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை அவசியமானது. பொறுமை அவசியமானது. எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, அந்த சோதனையிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். சோதனை நாட்கள் ஒருவேளை கூடுதலாக இருந்து கொண்டிருக்கலாம், சோதனைகள் முடியாமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. தேவன் முடிவு உண்டாக்குவார். அந்த முடிவு உண்டாகும் வரையில் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை இழந்து விடக்கூடாது. இங்கே இந்த ஜனங்கள் பொறுமை இழந்தபடினாலே இவர்கள் தேவ கோபத்துக்கு ஆளாகிறார்கள். எனவே முதலாவது நன்றி மறந்தார்கள், 2வது பொறுமை இழந்தார்கள், 3வது தேவனை நிராகரித்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வனாந்தரத்தில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் இங்கே சாக வேண்டுமா? இந்த மன்னாவை தவிர இங்கே என்ன இருக்கிறது? இந்த மன்னாவை பார்த்தாலே எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னா என்பது சாதாரண உணவு அல்ல. தேவதூதர்கள் உண்ணும் உணவு. மிக உயர்ந்த உணவு, உயர்ந்த ஆசீர்வாதம். இவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அது வெறுப்பாக இருக்கிறது. அற்பமாக எண்ணினார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணுதல், அதாவது தேவனை நிராகரிக்கிறார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மை வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறார், அதுவே பெரிய காரியம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் சின்ன சின்ன வயதிலே அகால மரணம் அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
ஆனால் இன்று உங்களையும் என்னையும் தேவன் ஜீவனோடு வைத்திருக்கிறார்கள். அது பெரிய ஆசீர்வாதம். இப்படி ஒவ்வொன்றாய் நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற காரியங்கள் ஏராளம் ஏராளம். அவங்களை சொல்லியே முடியாது. அவ்வளவு நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் அதை மறந்து விட்டார்கள், அவரை நிராகரித்தார்கள். என்ன, எங்களுக்கு இந்த அற்பமான உணவு மாத்திரம் தானே இருக்கிறது, இதை தவிர வேற என்ன இருக்கிறது என்று சொல்லி தேவனை நிராகரித்தார்கள். விளைவு ஏராளமான மரணத்தை சந்தித்தார்கள். எனவே இதில் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னா ரெண்டே காரியம்தான். ஒன்று, தேவனை விட்டு விலகுதல் துன்பத்தை வருவிக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு விலகுதல் துன்பத்தை வருவிக்கும். இவர்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள். அதுக்கு அப்புறமா நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ துன்பம் வந்த உடனே மீண்டும் தேவனிடத்தில் ஓடி வருகிறார்கள். மோசேட்ட சொல்கிறாங்க, நீ எங்களுக்காக நீ கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நாங்கள் தவறு செய்து விட்டோம். இப்போ மன்னிப்புக்காக கெஞ்சுகிறார்கள். உடனே அங்கே அவர்களுக்கு மீண்டும் அவர்களை ஏற்று தேவன் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து நீ அங்கே ஒரு கம்பத்தில் நீ அதை கட்டி வை, அதை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்று சொன்னபோது அங்கே யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்தார்கள். அப்படியானால் இதில் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? யாரெல்லாம் தேவனை சார்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். ரெண்டே சத்தியம்தான். ஒன்று, தேவனை விட்டு விலகுகிறவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள். தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு வாழ்வளிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.